ஃபஸ்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டீங்கன்னா நிறையா மிஷின்ஸு, இந்த ஸ்பின்னிங் மில் தேவையான ஸ்விங் மிஷினு, பிரிண்டிங் மிஷினு எல்லாமே வச்சுருப்பாங்க. அது போக வெயிட் போடுற மிஷினு, லேபிள்ஸு, இந்த பட்டன்ஸு அது எல்லாமே இருக்குது. அப்புறம் போக ஏசி, அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன், பெரிய பெரிய கம்பெனி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஈஸியாக வந்துடலாம். ஹலோ எவ்ரிவன், வாங்க நீங்கள் திருப்பூர் வேளாண் ஹோட்டலுக்கு போகலாம். திருப்பூருக்கு தேவையான எல்லா மிஷின்ஸும் இங்கே போட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்போவில் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் 3 நாள் நடக்கும். உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் போகும்போதே பார்த்தீங்கன்னா கார்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க. எலக்ட்ரிக் காருக்கெலாம் வாங்கிக்கிறோன்னா வாங்கிக்கலாம். சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அங்கே வந்து உங்கள் கம்பெனியோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. தேவையான கால் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஆஃபர் இருந்தால். தென் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக வந்து லேபிள் கடை அதெல்லாம் வச்சுருக்காங்க. தென் உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் பட்டன் கடை, இந்த பக்கம் இந்த பிரிண்டிங் மிஷினு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. சாக்லேட்லாம் வாங்கிக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. தென் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னாக்கா நீங்கள் பெரிய பெரிய மிஷின் வச்சுட்டு வீடியோஸும் போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. இது மிஷினில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கர்டன் கடை. கர்டன்லாம் அவ்வளோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்க அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. ஆனால் ஹோல்சேலில் தான் தருவாங்க போல். தென் அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் செய்கிற மிஷின் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் தான் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. சைடில் வந்து இந்த மிஷினை வச்சு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டெமோவும் காட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஷின். பிரிண்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி காட்டுவாங்க. ரேட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் நேரில் போனீங்கன்னா அவங்க கொட்டேஷன் கேட்டுக்கோங்க. தென் இங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன்லைன் எஜுகேஷன் அதுக்கெலாம் வந்து இது வச்சுருக்காங்க. அப்படி இது பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஷினுக்கான அனதர் கடை. அப்போ ஒரு ஹால் முடிஞ்சிச்சு. அட்மின் ஸ்டாலுக்கு போகலாம் வாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஷின்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மிஷின் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் தயாரிக்கிறாங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில்லுக்கு தேவையான எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம முன்னாடியே வந்து செஞ்சு காட்டுறாங்க. இந்த மிஷின் வந்து என்ன பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நூலை வச்சு ட்ரெஸ் தயாரிக்கிறது. இது நீங்கள் லைவாகவே பார்த்துக்கலாம். சில பேர் கம்பெனிக்குள்ளே போய் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்க்க முடியும். ஸோ பப்ளிக் யூசேஜ்க்காக இங்கே எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக தெரிஞ்சுக்கலாம் கம்பெனியில் என்னென்ன மிஷின் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மேபி உங்களுக்கு ஃபியூச்சரில் கம்பெனி தொடங்கிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஹோல்சேலில் வாங்குற மாதிரி இருக்கும். தனித்தனியாக 1-2 கொடுப்பாங்களான்னு நாங்கள் கேட்கல ஆக்சுவலாக. பிகாஸ் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சும்மா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிண்டிங் தான். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு தேவையான பிரிண்டிங் மிஷின் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த ஹால் முடிஞ்சிச்சு. இந்த ஹால்னு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு குடோன் மாதிரி போட்டிருக்கானுங்க இப்போதைக்கு ஆர்டிஃபிஷியலாக. அதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த 12 HP இந்த ஜென்ரேட்டரு எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸு ஹோல்சேலில். ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஸ்டிக்கர்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேபிள் பட்டனு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ் வந்து இந்த குவாலிட்டியாக தைச்சு அப்படி தைக்க முடியும் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சேஃப்டி லாக்கர்ஸு, அது குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு அங்கே மிஷின் கூட வச்சுருக்காங்க. இந்த மாதிரி குவாலிட்டியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டிக்கர் மிஷின் லேபிளிங்க்கெலாம் நீங்கள் ஆன்லைன் ஆர்டர்லாம் டெலிவரி பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் ஆமாம் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்காது. இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன டிசைன்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் பட்டன்ஸ்லாம். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஏசி, எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் பெரிய கம்பெனி எடுத்திங்கன்னா ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் கம்பெனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏசி மாட்டணும்னா இங்கே ஃபுல்லாக ஏசி மாட்டிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேனும் பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு காற்றும் பெருசாக வருது இல்லையா. நீங்கள் பெரிய பங்களா கட்டினா கூட அந்த ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீவிங் மிஷினு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் பக்கம் பார்த்தீங்கன்னா சில கடைகளும் இன்னும் போடல. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. இத்தனையும் நாங்கள் ஈவினிங் தான் போனோம். அப்போவே பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொண்டு வச்சுட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ், உங்கள் கம்பெனிக்கு வந்து எம்ப்ளாயிஸ் டேக்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னா டேக்ஸ் கொடுக்கலாம். டேக்லாம் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அலாரம் சேஃப்டி மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த நிறையா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதுலேயும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி போட்டு இது பண்ணிக்கலாம், கரண்ட் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம ரிமோட்டுக்கு போகிற பேட்டரி போட்டாவே போதும். அப்புறம் அதே பார்த்துட்டு சைடில் வந்து இந்த ஏர் ஃப்ரையர் வச்சுருந்தாங்க. எங்கே போனாலும் இந்த ஏர் ஃப்ரையர் போட்டுறாங்க கடை. இது கடை நெட்டில் வாங்கினாலும் நீங்கள் 1000 ரூபா, ஆனால் இங்கே வாங்கினா 2500 மேபி நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, அதனாலே இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிசைன்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னொன்று கடை பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அதெல்லாம் விற்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் பில்டிங் சாஃப்ட்வேர்லாம் வேணும்ன்ட்டு இந்த ஒரு சேவிங் மிஷின்ஸ்லாம் இருந்துச்சு, அது லாஸ்ட்டில் காட்டாருங்க. அதுக்கப்புறம் இந்த லேபிள்ஸு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு ஏசி கடை இருந்துச்சு. அவ்வளோ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் ஃபுல்லாக பிரிண்டிங்க்கு அது தேவையான அதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம், வீட்டுக்கு சோலார் போடுறீங்கன்னா அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டிங் போட்டிருப்பாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின் ஃப்ரீயாக ஒரு 5 நிமிஷம் போய் பண்ணிட்டு வரலாம் நீங்கள். இப்போ எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து திரும்பி பார்த்திங்கன்னா இந்த சோலார் தேவையானதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஜென்ரேட்ரு, அந்த ஃபஸ்ட் கடையில் பார்த்தோம்னா அந்த மாதிரி அதான் வச்சுருக்காங்க மோட்டர்லாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த வெயிட் போடுற மிஷின்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கிலோ வெயிட் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ப்யூரிஃபையர், நீங்கள் டையிங்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ ப்யூராக வாட்டர் வருதுன்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த கடையில் ஓப்பன் பண்ணல. அப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப்ஸ், இந்த தொப்பி இதெல்லாம் வச்சுருக்காங்க. தொப்பிலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் குவாலிட்டி இருந்துச்சு, நல்லா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் நிறைய டிசைனாக. ஆனால் வந்து சிங்கிள் பீஸ் தர மாட்டாங்க போல். நாங்கள் போகும்போது கடையில் ஆளே இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த யோகா மையம், இது எங்கள் ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி பார்க்காம வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் வந்து ஒரு சொட்டு ஊற்றுனீங்கன்னா ப்யூராக இருக்கும். அதுக்கு வந்து இந்த கைது வச்சுருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் டேஸ்ட் பண்ணி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் எப்போ போல் போடுற இடம் இந்த யோகா இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ ரிட்டர்ன் போகலான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம். எல்லாத்தையும் இப்போ ரிட்டர்ன் பார்த்துட்டு. இது ஆக்சுவலாக பப்ளிக் போகிறவங்களுக்கு யூஸ் இல்லை, ஒன்லி இந்த கம்பெனி வச்சுருக்கவங்க அவங்களுக்குலாம் அது நல்லா யூஸ் ஆகும். ஆனால் நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், கம்பெனியில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஸ்விங் மிஷின்லாம் பார்த்திங்கனாக்கா நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து என்ன மாதிரி இருக்குது டெஸ்டர்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக தைச்சி கொடுக்குது. அந்தளவுக்கு அட்வான்ஸான மிஷினில் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வெளியே வந்தீங்கன்னாக்கா சும்மா ஒரே ஒரு டீ கடை வச்சுருக்காங்க. அந்த டீ கடையை பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். இதுக்கப்புறம் தான் முக்கியமான மேட்டர் இருக்குது. ஒரே நாளில் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் பிளானை மட்டும் 3 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து தரணும். இந்த வீடை வந்து அப்படியே செட்டப் பண்ணி செஞ்சு கொண்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்குற இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடு செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் வந்துடும், 1 தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டு 3.5 லட்ச ரூபா. சப்போஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கட்டியே ஆகணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா டக்குன்னு கொண்டு வந்து கட்டிடுவாங்க. சும்மா ஒரு பிளாக் மாதிரி கொண்டு வந்து வச்சுருவாங்க. பிளான் வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா போதும். ஆனால் வெளியேருந்து பார்க்கவே நீட்டாக இருக்குது. ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்குது. பட் என்ன சீக்கிரமாக கட்டணுன்னா நீங்கள் காசு கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்சோ அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.